ஈவினிங் 5:30 நான் ஜஃப்னா பஸ் எடுத்தேன் கேண்டியில். இங்கே வரும்போது 1 o'clock ஆகிடுச்சு. 7 hours மாதிரி ட்ராவல். ஸோ இங்கேருந்து திண்ணை ஹோட்டலுக்கு போகிறதுக்கு 500 rupees இந்த நைட்டில் ஆட்டோவில் போகிறதுக்கு. ஸோ நம்மளுடைய ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 210. ஸோ இதான் ரூம். 210 கீ கார்டு இருக்குது. ரூம் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரூம் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் நினைக்கல இது மாதிரி ஒரு லிவிங் ரூம் செட்டப் வந்து ஃபஸ்ட்டுக்கே ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் எந்த ரூமுக்கு போனாலுமே முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ரூமை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. யாராச்சும் இருக்கிறாங்களா, இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் பாம்பு அது மாதிரி இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு சுற்றி வர இயற்கையான இடங்களில் தானே இருக்குது. ஸோ நம்மளுக்கு சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பெட்டுக்கு கீழே யாராச்சும் இருக்கிறாங்களா, இல்லாட்டி ஏதாச்சும் இருக்குதான்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அது இப்படி பெட்டுக்கு கீழே உருட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அது போயிட்டு திரும்ப வரலாட்டி அதை யாராச்சும் இருந்து அதை பிடிச்சி வச்சுப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது திரும்ப வரும் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலாக இந்த பெட்டுக்கு கீழே அப்படி முடியாதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் சின்ன இடம் தான் இருக்குது. இவ்வளோதான், இதுக்குள்ளே யாரும் போயிட்டு இருக்க முடியாது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஃப்னாவில் திண்ணை ஹோட்டல். இது வந்து பலாலி ரோட்டில் இருக்குது. ஒரு 3 star ஹோட்டல். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. நேற்று நைட் தான் நான் வந்து இங்கே ரீச் அவுட் ஆனேன். ஸோ இப்போது உங்களுக்கு நான் என்னோடய ரூமை சுற்றி காட்ட போகிறேன். ஆல்ரெடி செம்மையாக ஒரு பெல்கனி மாட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எப்படி இயற்கையோட சேர்ந்தா மாதிரி ஒரு பிளேஸு அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ரூம். எப்படி இருக்குது? செமையாக இருக்குதா? இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணுற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு டிவி இருக்குது. ஸோ இந்த டிவியில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் நம்ம எல்லாம் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் தேவையில்லை, நீங்கள் இதில் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்கினா எல்லாம் டிவியில் அடிக்கும். ஸோ இந்த சைட் ரூம், அதோடு சேர்ந்தாப்பில் இந்த பக்கம் வாஷ்ரூம் இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து ஹேர் ட்ரையர் ஒன்று வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால் இது காற்று பிடிச்சிக்க முடியும், காற்றுல தலையை காய வச்சுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. பட் இது எப்படிலாம் முன்னதெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம அங்கேயே இருந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு கபோர்ட் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்குறோம். ஒரு நிறைய உங்களுக்கு தேவையான அளவு ஹேங்கர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். இதான் முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், நேற்றே காட்டியிருக்கேன். பட் இதுக்கான பேமெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பேமெண்ட்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த ரூமில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஏரியா தான். இந்த லிவிங் ரூம் செம்மையாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நம்ம ஐட்டம். Della Pachamama e dell'Indisol, yo soy hermana del pueblo Coya, dell'Inquiermano e della Aymara. ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தனால கொஞ்சம் தடுமை பிடிச்சிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல தான் நேற்று ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன் நைட்டு. அந்த இடத்துல நிலா கூட தெரிஞ்சு. Della Pachamama e dell'Indisol, yo soy hermana. எதுவும் ஹிஸ்ட்ரி எதுவும் இருக்குது இந்த ஓவியத்துக்கு? இங்கே கல்ச்சர் டான்ஸு. நான் பார்த்தேன் இது வித்தியாசமாக இருக்குது. எங்கள் ஹோட்டல்லையும் இது மாதிரி திண்ணை என்னது அந்த வீட்டு அடுப்பாங்க இல்லை திண்ணைன்றதுல அந்த வெளியில் நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டிட்டு வெளியில் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி போடுவோம், குந்து மாதிரி. இந்த இது மாதிரி போட்டு சீமெந்தால் ஒரு கட்டை வந்து கட்டுவாங்க. இருந்து காய்ச்சி கொண்டு இருப்பாங்க ஆக்கள் வெளியில் இருந்து காய்ச்சி. பழைய படங்களில் காணையில். சரி, ஓகே, தேங்க்யூ. எங்கே போகணும் இங்கே சாப்பிட? தேர்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. அந்த காலத்தில் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுகளுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து இருந்து பேசிட்டு போகிறதுக்கு மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த செட்டப்போட பேர் தான் திண்ணைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உள்ள அந்த யூனிக்கான நேமை தான் இந்த ஹோட்டலுக்கே ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க, ஒரு தமிழ் கல்ச்சரை வந்து பின்பற்றணுன்றதுக்காக. ஸோ அதனாலேயே இதில் இருக்க எல்லா ரூம்ஸ்லேயுமே அந்த ஆக்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம அந்த காட்டியிருந்தோம்ல லிவிங் ரூம் செட்டப் அது மாதிரி. ஸோ இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டை பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா அமுதம்னு வச்சுருக்குறாங்க. ஸோ போயிட்டு நம்ம உணவருந்தி பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு புஃபே தான் மார்னிங். ஸோ புஃபேல உங்களுக்கு வந்து தேவையானது சாப்பிட முடியும். ஒயிட் பிட்டு இதுதான் நம்மளோட இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உப்புமா,
வெண்பொங்கல், ஃபிஷ் மஸ்டர்ட் கறி இன்னும் ஹீட்டாக இருக்குது. இது வந்து சிக்கன் பால்ஸ், வெஜ் சாம்பார், அது மட்டும் இல்லாமல் பால் சொதி, தால் கறி வித் parsley butter potato and chicken sausages, baked beansum சாப்பிடணும். பட் எனக்கு முடியலை. இது வந்து கிரில் டொமேட்டோ அண்ட் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்சு தான் வச்சுருக்கான். பாயில்டு எக் அவிச்சு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஓடு, அந்த முட்டை ஓடோடு தான் இருக்குது. அதை நம்ம தான் உடச்சிக்கணும் போல். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான பானை வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து ப்ரௌன் ப்ரெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இதுவே சாப்பிடுவேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே வச்சோன்னு சொன்னால் அது அப்படியே போயிட்டு பேக் ஆகி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பீஸ் நார்மல் ப்ரெட், ஒயிட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டு சைடும் பேக் பண்ணணுமா? ஒரு சைடு பண்ண போதும், ரெண்டும்? இல்லை ஸோ நம்மளோட பான் ரெண்டுமே பேக் ஆகி வந்து விட்டது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஜாம் இருக்குது, நார்மல் ஜாம், அதுக்கு ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு பட்டர்னால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ பட்டர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு காட்ட முடியாது. ஸோ பான் ஜாம்லாம் சரி, நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு நல்ல சாங்கோடு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கோடியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸ் உண்டு. ஸோ நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஜூஸ் மார்னிங்லேயே குடிக்கிறது செம்ம. கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடலாம். சொக்கோ பப்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ். ஸோ எனக்கு சொக்கோ பப்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் போட்டு முடியும். ரொம்ப வேணாம் இந்த அளவுக்கு. ஸோ கோல்டு மில்க் இருக்குது. இந்த கோல்டு மில்க் எப்படியே ஊற்றிக்கணும். இருக்குது புட்டு, அதுக்கு பிறகு மீன் கறி, தேங்காய் சம்பல், இது வந்து ஒரு சட்னி. அது மட்டும் இல்லாமல் இது வெண்பொங்கல். இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது வெண்பொங்கல். ஸோ வெண்பொங்கல் எப்படி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நான் வந்து படத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து சொக்கோ சிப்ஸ் மில்க் போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட், பட்டர், ஜாம், ஃப்ரெஷ் ஜூஸ். ஸோ நம்மளோட ஜேர்னியை இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் ஜூஸோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ் ஃப்ரூட் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது. ஐ திங்க் இது வந்து அடட் சுகர் இல்லை போல். ஆக்சுவலாக நேச்சுரல் அந்த ஃபுட்ஸில் இருக்க ஃப்ளேவர்ஸ் மட்டும் தான் வருது. ஸோ மிக்ஸ் ஆகிருக்கனால எது என்ன ஃபுட்னு பெருசாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து முதலாவதாக புட்டு சாப்பிட பார்க்கலாம். புட்டு வித் மீன் கறி என்னடா இது வந்து தமிழ் கல்ச்சரில் உள்ள இதையும் வந்து இந்த மாதிரி போக்கில் சாப்பிட்றது. ஸோ ஆக்சுவலாக இது கையில் சாப்பிட சொன்னால் வீடியோ பண்ண முடியாது தான். ஸோ மீன் இது அருமை. எத்தனையோ உள்ள வீட்டில் புட்டு சாப்பிடுங்க. பட் ஜஃப்னாவில் வந்து புட்டு சாப்பிட்டேன். அது தனி டேஸ்ட். கண்டிப்பாக இது வந்து கையில் தான் சாப்பிட்ணும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். ஸோ இப்போ பான், ஒயிட் ப்ரெட் அண்டு ஜாம், இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஜாம் மட்டும் இல்லாமல் இது வந்து என்னது பட்டர் ஐ திங்க். ஸோ சாப்பிட பார்க்கலாம். நைஸ். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜாமும் பட்டரும் ரொம்ப
பிடிக்கும்னா நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், பட் எனக்கு பிடிக்கும். ரொம்ப சாப்பிடக்கூடாது, சரியில்லை. நம்ம சாப்பிட வரைக்கும் நம்மளோட சொக்கோ சிப்ஸ் வந்து வேறு இதாகிட்டு இருக்கு. பாலில் டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் பிரெட். ப்ரௌன் பிரெட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து இதுதான் சாப்பிட சொல்லுவாங்க. ஹெல்த்தியான சாப்பாடுலாம் பெருசாக டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஒயிட் பிரெட் அளவுக்கு ப்ரௌன் பிரெட் வந்து எனக்கு செட் ஆகுது. மீன்ஸ் டிஃபால்ட்டாகவே இந்த உலக நியதி அப்படி. ஸோ இங்கே சர்ப்ரைஸிங்கான விஷயம் என்னென்னு சொன்னால் இது மாதிரி சொக்கோ சிப் கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கிறது தான். அந்தளவு ஸ்வீட் இல்லை, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபாரினர்ஸ் இது மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம தான் ஹெவி ஃபுட் சாப்பிட்டாயிடும். ஸோ ஃபைனலி ஃப்ரூட்ஸ். ஸோ இதோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதை வந்து காணலை, இப்போ தான் பண்ணேன். ஸோ இதோட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். இது வந்து பனானா ஓட்ஸ் குக்கீஸ். நம்ம பனானா ஓட்ஸால் செஞ்சுருக்காங்க போல். இது வந்து பூந்தி லட்டு. மார்னிங் ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வடை பொரித்து இங்கே வச்சுருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன். காஃபி. காஃபினா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ வந்து வயிறு ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சு. அந்த காஃபி குடிக்க முடியாது. A few hours later. ஸோ கைஸ், மறுபடியும் இப்போ நம்ம லஞ்சுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ திண்ணை ஹோட்டலோட லஞ்சு புஃபே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஜஃப்னாவில் ஒரு லஞ்ச் புஃபே எப்படி இருக்குது பார்க்கலாம். சீ ஃபுட் காக்டெயில், வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் சூப் ஒன்று இருக்குது. பாஸ்மதி ரைஸ், red rice, I think it's Jaffna special, and then chicken seafood rice. We have fried rice, egg noodles, Chinese side chili, chicken and chettinad fish curry. So actually chettinad curries are ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். chettinad fish curry அப்படின்னு potato pirattal and mixed vegetable curry. We have இது ரெண்டுமே நான் எப்படியுமே சாப்பிட மாட்டேன். இது ரெண்டுமே மீன்ஸ் தால் சாப்பிடுவேன், பட் இது பிரிஞ்சால் மோஜு ஐ டோன்ட் லைக். ஸோ டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுட் செலக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெனிலா ஐஸ்கிரீம். நான் இது என்ன புது பிராண்டாக இருக்குது, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு புது பிராண்ட். நான் இங்கே தான் ஜஃப்னாவில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அப்புறம் ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரிஸ் அண்ட் தென் ஹாட் பிரெட் பட்டர் புடிங். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பில் அப்படியே புகை போகுது. இதுக்கு பிறகு ஒரு சின்ன பன் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து கேரட், அதுக்கு பிறகு நான் நினைக்கிற மாதிரி இல்லை கிழங்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ரைஸும் இதிலே போட்டிருக்காங்க. நான் ரைஸ் போட்டு ஒரு சூப் குடித்ததில்லை, இங்கே வந்து குடிக்கிறேன். பட் ஓகே, பெரிய அளவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே குடிக்கலாம், நாட் பேட். ஸோ பன்னுக்குள்ளே இப்போ தான் பட்டரை பூசி வச்சுருக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து பட்டர் கிடையாது, ஃபேட் ஸ்ப்ரெட். இதை வந்து சூப்பில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட முடியும். இந்த பன்னு சூப்பில் டிப் பண்ணி எனக்கு பெருசாக பிடிக்காது, பட்டர் போட்டு சாப்பிடும்போது. ஸோ ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன், இது வந்து இது என்னது சீ ஃபுட் காக்டெயில் தான் இது. இது
பிறகு சிக்கன், அதுக்கு பிறகு இது வந்து பொட்டேட்டோ வித் ஸ்ப்ரிங் ஐ டோன்ட் நோ. ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்னு எப்படி இருக்கு. சிக்கன் வித் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் நல்லா வேணும். Then we have seafood cocktail. இதில் வந்து சீ ஃபுட் வந்து அப்படியே ரோவாக வச்சு இது பட்டர் ஒன்று போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பொட்டேட்டோ. இது வந்து பொட்டேட்டோ பிரட்டு. இது கொஞ்சம் காரமாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஃபுல்லாக அடுத்தது நம்ம ட்ரை பண்ணுவோம் சிக்கன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து செட்டிநாட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை கறி வித் ஸ்டீம்டு இது என்னமோ சோறு. பட் மார்னிங் வந்து மீன் கறி செம்மையாக இருந்துச்சு. இப்போது அந்தளவுக்கு மார்னிங் அளவுக்கு எனக்கு வந்து லஞ்ச் பெருசாக செட்டாங்க. ஸோ ஃபேவரட் பார்ட் ஆஃப் த லஞ்ச். இது வந்து டெசர்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃப்ரூட் சலட். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் மேலே பீனட்ஸை வந்து கட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குது. பீனட் வந்து க்ரன்ச்சியாக இருக்குது, அது செம்மையாக இருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிட்லாம். நைஸ். அதுக்கு பிறகு இது வந்து பட்டர் புடிங், ஐ திங்க் பிரெட் புடிங். சூடாக தான் இருக்குது. எனக்கு பிடிக்கல, ஏன்னு சொன்னால் ஸ்வீட் கூட. One eternity later. இப்போ நண்டு சாப்பிட போகிறோம். நண்டு சாப்பிட்றதுக்கு நண்டு கால்லேயே ஒரு குரடு வந்துருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் நண்டு சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் இதை ஆல்ரெடி ஜூஸ் பண்ணி பழக்கவே இல்லை. குரடு மாதிரி இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சென்னையில் முதல் தடவையாக இந்த என்னது கிராப் லெட்டர். ஸோ இதில் எப்படி நம்ம செய்யலாம் எனக்கே தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஃபெயிலியர் ஆகிட்டது. அதாவது நாங்கள் மறுபடியும் எங்கள் வளமையான முள்ளு கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஃப்னாவில் வந்து நண்டு சாப்பிட போனால் எப்படி ட்ரை பண்ணலாம். நல்லா இல்லைன்னா நீ வீடியோக்காக நல்லா இருக்குன்னு சொல்லு. மேனேஜர் வந்து சொல்லலாம். சூப்பர். அதான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆர்டர் அங்கே இருந்து வரும். நண்டு சாப்பிட்றதுக்கு நண்டு கால்லேயே ஒரு குரடா.